ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு கமெண்ட்ரி டைம். த லாஸ்ட் ஆஃப் சீசன் 2 ரிலீஸ் ஆக போகுது. சீசன் 3மே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சீசன் 1 உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. கேம்ல இருந்து அப்படியே அடாப்ட் பண்ணி சில விஷயங்கள் மட்டும் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சு ஒரு சூப்பரான சீரிஸாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் சீசன் 1ஓட ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். டைம் இருந்தால் சீசன் 1 ஃபுல்லாகவே செக் பண்ணி பாருங்க. ஹாட்ஸ்டார்லேயே இருக்கு 9 எபிசோட்ஸ். அப்பதான் உங்களுக்கு அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லைனா எனக்கு ஸ்டோரி மட்டும் தெரிஞ்சா போதுங்கிறவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓப்பனிங் 2003ல ஜகார்ட்டான்ற சிட்டியில் இந்தோனேஷியாவில் ஒரு இறந்த உடலை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த உடலுக்குள்ள இருந்து ஒரு ஃபங்கஸை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஃபங்கஸ் ரியல் லைஃப்லயுமே இருக்கு. ஆனா அது மனிதர்களை அட்டாக் பண்றது இல்ல, எறும்புகளை மட்டும் அட்டாக் பண்ணி ஜாம்பிஸா மாத்தும். இந்த ஃபங்கஸை கார்டிசெப்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சீரீஸ்ல பூமியோட குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஹியூமன்ஸோட வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணி இந்த ஃபங்கஸ் மனிதர்களுமே அட்டாக் பண்ணுது. இந்தோனேஷியால இருந்து கிராப்ஸ் பயிர் வகைகள் மற்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணப்படுது. இது மூலமா ஃபங்கஸ் உலகம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. நிறைய மாவு பொருட்கள்ல கலக்கப்படுது. ஜகார்ட்டாவை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவங்க இந்த இடத்தை மொத்தமா அழிக்க சொல்லி ஆர்டர் போடுறாங்க. ஆனா இங்க இருந்து எல்லா பொருட்களுமே ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டாச்சு. ஸோ ஃபங்கஸ் உலகம் முழுக்க பரவிடுச்சு. அப்படியே இந்த பக்கம் அமெரிக்கால நம்ம ஜோயல், அவர் பொண்ணு சாரா அண்ட் அவர் தம்பி டாமி 3 பேருமே ஒன்னா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு காலையில பேன்கேக் செய்யறதுக்கான மாவு தேர்ந்து போச்சுன்னு சொல்லி மாவு சம்பந்தமா எந்த பொருளுமே சாப்பிடாம இவங்க 3 பேருமே இன்ஃபெக்ஷன்ல இருந்து தப்பிச்சிடறாங்க. ஆனா அங்க இருக்கிற மத்தவங்களுக்கு இந்த ஃபங்கஸ் பரவ ஆரம்பிச்சது. இது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஜோயல் டாமி அண்ட் சாராவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. போற வழியில ஒரு பிளேன் கிராஷ் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல நம்ம சாராவுக்கு கால்ல அடிபட்டுருது. டாமியுமே அங்கிருந்து காணாம போயிடுறாரு. ஜோயல் வேற வழி இல்லாம சாராவை தூக்கிக்கிட்டு எப்படியோ அந்த சிட்டியோட பார்டருக்கு வந்துடுறாரு. அங்க ஒரு ஆர்மி ஆஃபீஸர் அவங்க 2 பேருமே ஒரு கன் பாயிண்ட்ல பிடிக்க ஜோயல் என் பொண்ணுக்கு கால்ல அடிபட்டிருக்கு, நாங்க இன்ஃபெக்டட்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆர்மி ஆஃபீஸர் ஐயர் அஃபீஷியல் கிட்ட என்ன பண்றதுன்னு கேட்க ஐயர் அஃபீஷியல்ஸ் அடிப்பட்ட யாரையும் அந்த இடத்துல உயிரோட விடாதீங்கன்னு சொல்ல சாராவோட காயத்தை இன்ஃபெக்டடா இருக்குமோன்ற டவுட்ல அந்த ஆஃபீஸர் ஜோயல் அண்ட் சாராவை சுட ஆரம்பிக்கிறார். ஜோயல் அவர் உடம்பையே ஒரு ஷீல்டா யூஸ் பண்ணி சாராவை எப்படியாவது காப்பாற்ற ட்ரை பண்றாரு. ஆனா துரதிர்ஷ்டவசமா சாரா மேல ஒரு புல்லட் பட்டுருது. அந்த ஆஃபீஸர் ஜோயலுமே சுட வர கரெக்டா டாமி உள்ள வந்து காப்பாத்திடுறாரு. சாராவை ஜோயல் எப்படியாவது காப்பாத்திடணும்னு ட்ரை பண்றாரு. ஆனா ஜோயல் கையிலேயே சாரா இறந்துறாங்க. இந்த இடத்துல ஜோயலுமே இறக்க வேண்டியது. ஆனா சாரா கொடுத்த கிஃப்ட் அந்த வாட்ச் மூலமா ஜோயல் காப்பாற்றப்படுறாரு. அதாவது சாராவால ஜோயல் சேவ் பண்ணப்பட்டிருக்காரு. இது ஜோயல் மனசுல ஒரு ஆறாத வடுவா மாறுது. அப்படியே 20 வருஷம் போகுது. ஃபங்கஸ் உலக நாடுகள் எல்லா இடத்துலயுமே பரவ ஆரம்பிக்குது. மக்கள் தனித்தனி கம்யூனிட்டியா அந்த ஃபங்கஸ் கிட்ட இருந்து ஒதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஜோயல் பாஸ்டன்ல தங்கியிருப்பாரு. அந்த பாஸ்டனை ஃபெட்ரான்ற ஒரு மிலிட்டரி குரூப் டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபெட்ராவோட டிக்டேட்டர்ஷிப், அதாவது கொடுங்கோல் ஆட்சி பிடிக்காம அங்க இருக்க சில பேர் இந்த ஃபெட்ராவை எதிர்த்து ஒரு ரெவல்யூஷன் டீம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஃபயர்ஃப்ளைஸ்ன்னு. இவங்க 2 பேருக்குள்ளேயுமே அடிக்கடி சண்டை நடக்க நம்ம ஜோயல் இதை பத்திலாம் எதுவுமே பெருசா கண்டுக்காம அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அவருக்கு இருந்த ஒரே ரிலேஷன் டாமி மட்டும்தான், அவர் பிரதர். டாமிக்கு என்னாச்சு அதை கண்டுபிடிக்க நம்ம ஜோயல் அவர் ஃப்ரெண்டு டெஸ்ஸை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்ப ஒரு காரை ரெடி பண்றாரு. அந்த காருக்கு பேட்டரி மட்டும் இருக்காது. அதை வாங்க நம்ம ஜோயல் ஃப்ரெண்ட் டெஸ் ஒரு கேங் கிட்ட டீல் பேசுறாங்க. ஆனா அந்த கேங் இவங்களை ஏமாத்தி அந்த பேட்டரியை ஃபயர்ஃப்ளைஸ்க்கு வித்துறாங்க. அந்த கேங்கோட கதையை முடிச்சுட்டு ஃபயர்ஃப்ளைஸ் கிட்ட இருந்து அந்த பேட்டரி எடுக்க ஜோயலும் டெஸ்ஸும் போவாங்க. அங்கதான் ஃபயர்ஃப்ளைஸோட லீடர் மார்லினை மீட் பண்றாங்க. அங்க நடந்த சண்டையில மார்லினுக்கு அடிபட்டுரும், அவங்களால மூவ் பண்ண முடியாது. அந்த பேட்டரியும் யூஸ் இல்லாமல் போக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஜோயில் யோசிக்கும் போது நம்ம மார்லின் உனக்கு தேவையானதை நான் அரேஞ்ச் பண்ணி தரேன், ஆனால் நான் சொல்கிற இடத்துல நீ ஒரு டெலிவரி பண்ணி ஆகணும்னு சொல்லி நம்ம எலியை காட்டுறாங்க. போகிற வழியில் தானே நம்ம எலியை கொண்டு போய் விட்டுட்டு தேவையான பொருளை வாங்கிட்டு நம்ம டாமியை கண்டுபிடிக்க போவோம்னு சொல்லி நம்ம ஜோயிலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இந்த எலிங்கிற பொண்ணு யாரு? இவங்களை எதுக்கு ஃபயர்ஃப்ளைஸ் முக்கியமான இடத்துக்கு டெலிவரி பண்ணணும்? எலியோட அம்மா ஆனா அவங்க பிரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, அதாவது எலி பிறக்கிற சமயத்தில் ஒரு இன்ஃபெக்டட் கிட்ட கடிபட்டுறாங்க. பட் இவங்க இன்ஃபெக்ஷனால முழுசாக மாறதுக்கு முன்னாடி எலி பிறந்திருப்பா. ஸோ எலி உடம்புக்கு நேச்சுரலாகவே அந்த இம்யூனிட்டி கிடைச்சிருக்கும். அண்ட் எலியை அங்கேருந்து வளர்த்தது நம்ம மார்லின் தான். எலி வளர சமயத்தில் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவளை கேலி பண்ணும்போது ஒரு பொண்ணு மட்டும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவா, ரைலி. அவங்க 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க. அப்போ ரைலி நான் ஃபயர்ஃப்ளைஸோட ஜாயின் பண்ண போறேன்னு சொல்றா. ஸோ அதுக்கு முன்னாடி எலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண பக்கத்தில் இருக்கிற மாலுக்கு போய் ஹாப்பியாக விளையாண்டு என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ அங்கேருந்து இன்ஃபெக்டடை தூண்டி விட எப்படியோ அங்கேருந்து சண்டை போட்டு தப்பிச்சு வந்துடுறாங்க. ஆனால் 2 பேருக்குமே கடிபட்டுருது. அவங்க அவ்வளோதான் சொல்லி விதியை அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ரைலி இன்ஃபெக்ட் ஆகிறா. ஆனால் நம்ம எலிக்கு இன்ஃபெக்ஷன் நடக்கல. நம்ம இன்ஃபெக்ஷனுக்கு இம்யூன்ன்ற விஷயம் இப்போதான் எலிக்கே புரியுது. இந்த விஷயம் நம்ம மார்லினுக்கும் தெரிய வர எலியை வச்சு வேக்சின் ரெடி பண்ணுறது தான் நம்ம ஃபயர்ஃப்ளைஸோட பிளானாகவே இருந்திருக்கு. இந்த விஷயம் தெரியாமலேயே நம்ம ஜோயல் அண்ட் டெஸ் எலியை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. போகிற வழியில் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் அவங்கள பிடிச்சிடறான். இவங்க 3 பேருமே இன்ஃபெக்டடான்னு செக் பண்ண ஸ்கேன் பண்ணும்போது நம்ம எலி அந்த ஆஃபீஸரை கத்தியால குத்திட்டு ஓட ட்ரை பண்ணுறா. அந்த ஆஃபீஸர் நம்ம எலியை கன் பாயிண்ட்ல பிடிக்க இந்த கன் ஃப்ளாஷ் லைட்லாம் பார்த்து சாரா இறந்த ஞாபகம் நம்ம ஜோயலுக்கு ஒரு PTSD மாதிரி வர ஜோயல் இறங்கி அந்த ஆஃபீஸரை கையாலேயே அடிச்சு கொண்டுறார். ஹி வாஸ் ப்ரூட்டல். அந்த சமயத்தில் நம்ம டெஸ் அந்த ஸ்கேனர் எடுத்து பார்க்கும்போது நம்ம எலி இன்ஃபெக்டட்ன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. எலி நான் இன்ஃபெக்டட்லாம் இல்லை, எனக்கு ஃபங்கஸ்க்கு எதிராக இம்யூனிட்டி இருக்குன்னு சொல்லி புரிய வைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறா. ஆனால் அவங்க 2 பேருமே நம்புற மாதிரி இல்லை. இருந்தாலும் இவளை இப்படியே விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லி இப்போதைக்கு ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே இது வரைக்கும் இன்னும் மாறல, ஒருவேளை இவ சொன்னது உண்மையாக இருக்குமோ
எதுக்காக ஃபயர் ஃப்ளைஸ் உன்னை கூட்டு போறாங்கன்னு நம்ம ஜோயல் கேட்க, எனக்கு இந்த இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக இம்யூனிட்டி இருக்கு, என்ன வச்சு ஃபயர் ஃப்ளைஸ் வேக்சின் ரெடி பண்ண போறாங்க, ஹியூமனிட்டியோட லாஸ்ட் ஹோப் நான் தான், என்ன இங்கேருந்து சேஃபாக கொண்டு போய் விட்டுருவீங்கல்ல அப்படின்னு நம்ம எலி கேட்க, ஜோயல் நான் இதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணவே இல்லை, என்னாலலாம் ஒன்று அங்கே கொண்டு போய் விட முடியாதுன்னு சொல்றாரு. ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம டெஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு இது உண்மையா இருந்தா இனிமேல் நம்ம பயந்து பயந்து வாழ தேவையில்லை, வேக்சின் கிடைச்சா ஃபங்கஸ்க்கு எதிராக நம்ம தைரியமா வாழலாம், பழைய உலகத்தை திரும்ப கொண்டு வரலாம்னு சொல்லி எப்படியோ நம்ம ஜோயிலை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஜோயிலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவங்க 3 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க போற வழி பிளாக்காக இருக்கிறதுனால மியூசியம் வழியாக சுத்திட்டு போறாங்க. அங்கே சில இன்ஃபெக்டர்ஸ் கிட்ட மாட்டிக்க எப்படியோ நம்ம ஜோயில் டெஸ்ட் அண்ட் எலியை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடுறாரு. இவங்க மீட் பண்றதா சொன்ன இடத்துக்கு போறாங்க. ஆனால் ஆல்ரெடி அங்கே பெரிய சண்டை ஒன்று நடந்திருக்கு. அங்க இருந்த எல்லா ஃபயர் ஃப்ளைஸுமே இறந்து கிடக்குறாங்க. அங்க வெறும் வெப்பன்ஸ் மட்டும்தான் இருக்கு. இங்கே ஒரு முக்கியமான விஷயம், கேம்ல ஃபங்கஸ் ஸ்போர்ட்ஸ் மூலமா பரவும், அதாவது ஒரு சின்ன சின்ன துகள்களா பரவும். ஆனா இந்த சீரீஸ்ல வைன்ஸ் மூலமா, அதாவது கொடிமரம் தாவரம் மூலமா பரவமே காமிச்சிருக்காங்க. அந்த வைன்ஸை தொட்டாலே அந்த இடத்த சுத்தி இருக்கிற ஏரியால இருக்கிற எல்லா ஃபங்கஸ்க்குமே ஒரு அலர்ட் மாதிரி போகும். அந்த மாதிரி தெரியாதனமா ஒரு அலர்ட் போக இவங்க இருக்கிற இடத்த நோக்கி ஒரு இன்ஃபெக்டட் படையே வந்துகிட்டு இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜோயில் அங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்றாரு. ஆனா நம்ம டெஸ் அங்கிருந்து வரமாட்டேன்னு சொல்றாங்க. எலிக்கு புரிஞ்சு போச்சு, இதுக்கு முன்னாடி நடந்த சண்டையில நம்ம டெஸ் கடிப்பட்டிருக்காங்கன்னு, என்னால இதுக்கு மேல ஓட முடியாது, நான் சாம்பியாவும் மாற விரும்பல, ஸோ எனக்காக இவளை இங்க இருந்து சேஃபா கூட்டிட்டு போயிடுன்னு சொல்லி நம்ம ஜோயில் கிட்டே டெஸ் ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்க. டெஸ் அங்கிருந்து வெப்பன்ஸ் எல்லாம் வெடிக்க வச்சு தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி மொத்த ஜாம்பி கூட்டத்தையுமே அழிச்சிடுறாங்க. டெஸ் இறந்துடுறாங்க. இது நம்ம ஜோயில் மனசுல இன்னொரு வழியா மாறுது. மனசுல வலி அதிகமாகிட்டே போக நம்ம ஜோயில் எலி இனிமேல் ஒரு கார்கோவா தான் பார்க்க போறேன், இவளை ஃபயர் ஃப்ளைஸ் கிட்ட சேஃபா டெலிவரி பண்ணிட்டா இவளுக்கும் நமக்கு எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு சொல்லி ஒரு சிடுமூஞ்சியா நம்ம எலியை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா எலி சிடுமூஞ்சியா அந்த ஜோயிலை எப்படியாவது சிரிக்க வச்சே தருவேன்னு சொல்லி ஃபன் பண்ணிக்கிட்டே அவங்க 2 பேரும் அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க போற இடம் தூரம், திரும்ப பாஸ்டனுக்கு போக முடியாது. அவங்க கொண்டு வந்த சாப்பாடும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டே வருது. இவங்களுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் பில் அண்ட் ஃப்ராங்க். 2003ல இன்ஃபெக்ஷன்லாம் பரவ ஆரம்பிக்க நம்ம பில் முன்னாடியில இருந்தே கொஞ்சம் ப்ரிப்பேரா இருப்பாரு. இன்ஃபெக்ஷனால ஒரு டவுனே காலியா இருக்கும். ஸோ அந்த இடத்த இவருக்கு ஏற்ற மாதிரி சேஃப் பிளேஸா மாத்தி 5 வருஷமா நார்மல் லைஃபா வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல 2007ல ஃப்ராங்க்ன்ற இன்னொருத்தரை மீட் பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்க லைஃபை நார்மலா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ராங்க், நம்ம 2 பேர் மட்டும் இருந்தா பத்தாது, கூட இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி ரேடியோ மூலமா நம்ம ஜோயில் அண்ட் டெஸ்ஸை கான்டாக்ட் பண்றாங்க. ஸோ இப்படிதான் நம்ம ஜோயிலுக்கு பில் அண்ட் ஃப்ராங்கை பத்தி தெரிய வந்திருக்கும். ஜோயல் அண்ட் எலி இங்கே வரதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் நம்ம ஃப்ராங்க் கேன்சரால் பாதிக்கப்பட்டு என்னால் இப்படியே வாழ முடியாது, என்னை நீயே கொண்டுடுன்னு சொல்லி நம்ம பில் கிட்ட கேட்க, அவங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு டின்னரில் மீட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஃபைனலாக ஒரு டின்னர் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இறந்துறாங்க. அவங்களுக்கு சொந்தமான எல்லா விஷயத்தையுமே ஜோயில் கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாங்க. டெஸ்ஸை இழந்து இங்கே வந்து நம்ம ஜோயிலுக்கு பில் அண்ட் ஃப்ராங்கோ இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஜோயிலோட மனசில் இன்னும் வலி அதிகமாகுது. ஒரு பேனிக் அட்டாக்கு உள்ளாகிறாரு. தன்னை சுற்றி எல்லாருமே ஒருத்தராக இறந்துக்கிட்டே வராங்க. கடைசியில் நம்ம தனிமையாக்கப்படுவோமோன்ற பயம் ஜோயிலுக்கு உருவாகுது. அந்த சமயத்தில் நம்ம ஜோயிலுக்கு சப்போர்ட்டாக இருந்தது எலி தான். எலி இந்த அப்போகலிப்ஸ்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிறந்திருப்பா. இவளுக்கு இங்க இருக்கிறது எல்லாமே புதுசு தான், இன்க்ளூடிங் கார் எப்படி ஓட்டுறது, கார் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி தொண கேள்வி கேட்க, அதெல்லாம் நம்ம ஜோயில் சகிச்சுக்கிட்டு நம்ம எலியை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து ஃபயர் ஃப்ளைஸை தேடி கிளம்புறாங்க. அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம எலி பில்லோட வீட்டை சுத்தி பார்க்கும்போது ஒரு கன்னை எடுத்து நம்ம ஜோயிலுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருப்பா. இப்போதைக்கு இவங்க கார்ல ஏறி கிளம்புறாங்க. போற வழியில ஹைவேஸ் பிளாக் ஆயிருக்கு. ஸோ வேற வழியில சிட்டி வழியா தான் போகணும்னு சொல்லி உள்ள போறாங்க. அங்க இவங்க ஒரு கேங் கிட்ட மாட்டிக்கிறாங்க. நம்ம ஜோயில் எப்படியோ எல்லாருமே சமாளிச்சிடறாரு. ஆனா ஒருத்தர் மட்டும் நம்ம ஜோயிலை அடிக்க வர நம்ம எலி அவ கையில இருந்த கன்னை வச்சு அவனை ஷூட் பண்ணிடுறா. இது நம்ம ஜோயிலுக்கு மிகப்பெரிய ஷாக்கா இருக்கு. இது எல்லாத்தையுமே ஆப்போசிட் பில்டிங்ல இருந்து ஹென்ரிங்கிற ஒருத்தன் தம்பி சாமோட வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். ஜோயில் தனி ஆளா இருந்து அந்த கேங்கை டிஃபீட் பண்றதை பார்த்து இவரோட ஹெல்ப் நமக்கு தேவைப்படும் சொல்லி ஜோயிலை ட்ராக் பண்றான். இந்த ஹென்ரி யாருன்னா மற்ற கம்யூனிட்டி போலவே இந்த இடத்துமே ஃபெட்ரா தான் டேக் ஓவர் பண்ணிருக்கு. இங்கேயுமே ஃபெட்ரா எதிர்த்து ஒரு ரெவல்யூஷன் டீம் கேத்லின்ற ஒருத்தி தலைமை கீழே இருக்கு. இந்த ரெவல்யூஷன் டீம்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி ஃபெட்ரா இந்த சிவிலியன்ஸே ஸ்பையா மாத்திருப்பாங்க. அதுல ஒருத்தன் தான் ஹென்ரி. ஃபெட்ராவுக்கும் கேத்லினோட ரெவல்யூஷன் ஆரம்பிக்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடக்குது. அதுல ரெவல்யூஷன் ஜெயிச்சிடறாங்க. இப்போ அந்த கேத்லின் தலைமை கீழே தான் அந்த சிட்டியே இருக்கு. தன்னை காட்டி கொடுத்த இன்ஃபார்மர்ஸ் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹென்ரியை தேட ஆரம்பிக்கிறாங்க. எலி தன்னை ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாத்திருக்கான்னு சொல்லி இப்போதைக்கு அவகிட்ட கன் இருக்கிறது சேஃப்டி தான் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜோயிலும் எலியும் ஒரு பில்டிங்கோட உயரமான இடத்துல போய் சேஃப்டியா படுத்துக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜோயிலோட ஹெல்ப்பை கேட்டு ஹென்ரி அண்ட் சாம் வந்துடுறாங்க. ஜோயல் அண்ட் எலி, ஹென்ரி அண்ட் சாம் இவங்க 4 பேருமே கேத்லின் கிட்ட இருந்து மாட்டிக்காம எப்படியாவது அந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும். அதுக்கு ஒரே வழி சப்வே, அண்டர் கிரவுண்ட் டனல் தான். ஃபெட்ரா கீழே இன்ஃபார்மர் அந்த ஹென்ரிக்கு அந்த சப்வே பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஃபெட்ரா அங்க இருந்து எல்லாம் இன்ஃபெக்டடை கிளியர் பண்ணிட்டாங்க. நம்ம கேத்லினுக்கு இதை பத்தி தெரியாது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நம்ம இங்கிருந்து தப்பிச்சிடலான்னு நம்ம ஜோயில் கிட்ட சொல்ல எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அங்க வந்து பார்த்தா உண்மையிலே எந்த இன்ஃபெக்டடுமே இல்லை. ஸோ எப்படியோ தப்பிச்சு அங்கிருந்து போயிடலாம்னு சொல்லும் போது சிட்டிக்கு வெளியே ஒரு ஸ்னைப்பரை அவள் அங்க போக விடாம ஷூட் பண்றான். அந்த ஸ்னைப்பரை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி அவன் கேத்லினுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். கேத்லினோட
சேர்ந்து ஒரு ஆர்மியை அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்களும் வேற வழி இல்லாம இந்த ஆர்மியை சமாளிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லி ரெடியா இருக்கும்போது அந்த இடத்துக்கு நூற்றுக்கணக்கான இன்ஃபெக்டட் ஜாம்பிஸ் எல்லாமே படையெடுத்து வந்துருது. இதுங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அங்கிருந்து எல்லாமே தப்பிக்க பாக்குறாங்க. கேத்லினும் அவ ஆர்மியும் ஜாம்பிஸ் கிட்ட மாட்டிக்க இவளால இனிமேல் நம்மளுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லி ஒரு சேஃபான இடத்துல இவங்க 4 பேருமே தங்கியிருக்காங்க. அந்த சமயத்துல தான் நம்ம ஹென்ரியோட தம்பி சாம் நடந்த சண்டையில கடிப்பட்டிருக்கான்ற விஷயம் நம்ம எலிக்கு மட்டும் தெரிய வருது. எலி, எனக்கு இன்ஃபெக்ஷனுக்கு இம்யூனிட்டி இருக்கு, என் ரத்தத்தை வச்சு உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி சமாதானப்படுத்துறா. ஆனா மறுநாள் காலையில சாம் இன்ஃபெக்டடா மாதிரி எலியை கடிக்க வர நம்ம ஹென்றி சாமை ஷூட் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் நான் வாழ்றதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்லி நம்ம ஹென்றி தன்னை ஷூட் பண்ணி செத்துறான். இந்த விஷயம் நம்ம எலிக்கு ஜோயலுக்கும் மிகப்பெரிய ட்ராமாவை கொடுக்குது. நிறைய இழப்புகளை தொடர்ந்து 2-3 நாளா பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஜோயலால அதை ஏத்துக்கவே முடியல. அதை அவர் உள்வாங்க ட்ரை பண்ணும்போது தான் எலியை பாக்குறாரு. எலிக்கு இந்த ட்ராமா புதுசு. ஸோ எலியை இனிமேல் கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு சொல்லி அவ மேல தனி ஒரு கேர் எடுத்து பாத்துக்கிறாரு. இங்கதான் இவங்க 2 பேருக்குள்ளுமே ஒரு பாண்டிங் உருவாகுது. அப்படியே 3 மாசம் ஆகுது. ஒரு வழியா நம்ம ஜோயல் டாமி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறாரு. டாமி ஜாக்சன்ற ஒரு சின்ன கம்யூனிட்டியில அவருக்குன்னு ஒரு புதுசா ஒரு ஃபேமிலியை ஆரம்பிச்சு பாவாக போற சுச்சுவேஷன்ல இருக்காரு. இது நம்ம ஜோயலுக்கு புதுசா இருந்தாலும் டாமிக்காவது நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. அண்ட் அதே சமயத்துல எலி மேலேயுமே ஒரு விதமான பாசத்தை கிரியேட் பண்ணதுனால என்னால இவளை கூட்டிட்டு போய் ஃபயர் ஃபிளைஸ் கிட்ட விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லி நம்ம ஜோயல் டாமி கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. எனக்கு பதிலாக நீ போய் விட்டுட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லி நம்ம டாமியுமே இதுக்கு அக்செப்ட் பண்ணிடுறாரு. ஆனா எலிக்கு இது சுத்தமா பிடிக்கல. எலி, இது வரைக்குமே என் கூட இருந்த எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நீ என்னை விட்டுட்டு போயிடாதான்னு சொல்லி அடம்பிடிக்கிறா. இவ அடம்பிடிக்கிறது நம்ம ஜோயலுக்கு அவர் பொண்ணு சாராவை தான் ஞாபகப்படுத்துது. ஸோ ஜோயல் அவரே மனசு மாதிரி காலையில எலியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல யாருமே இல்லை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த ஃபயர் ஃபிளைஸ்ல அங்கிருந்து இடத்த காலி பண்ணி போயிட்டாங்க. ஆனா அவங்க எங்க போயிருக்காங்கன்றத ஒரு மேப்ல சுட்டி காட்டிட்டு தான் போயிருக்காங்க, சால்ட் லேக் சிட்டி. ஸோ ஃபயர் ஃபிளைஸ்லாம் இப்போ அங்கதான் இருக்காங்க போல, அங்கேயும் போய் செக் பண்ணிடலாம்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த சால்ட் லேக் சிட்டியை நோக்கி கிளம்பும் போது இவங்கள 3 பேரை அட்டாக் பண்றாங்க. நம்ம ஜோயல் எப்படியோ 3 பேருமே சமாளிச்சிடறாரு. ஆனா கடைசியா ஒருத்தர் நம்ம ஜோயலே குத்திடுறான். ஜோயலுக்கு ரத்தம் அதிகமா போயிடுது. எப்படியாவது சேஃபான இடத்துக்கு போயிடலாம்னு சொல்லி அங்கிருந்து எலியை கூப்பிட்டு கிளம்பும் போது ஜோயல் அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. இந்த டைம் நம்ம எலி ஜோயலை காப்பாத்துறாங்க. பக்கத்துல இருக்கிற ஷெல்டருக்கு போய் தனக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை வச்சு ரத்தத்தை எப்படியோ ஸ்டாப் பண்ணிடுறா. ஆனா இன்ஃபெக்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இன்ஃபெக்ஷனுக்கு மருந்து வேணும், சாப்பாடு வேணும். ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் மருந்து தேடலாம்னு சொல்லி அங்கிருந்து கன்னை எடுத்துட்டு நம்ம எலி சாப்பாடு தேட போறா. ஒரு மானை சுட்டு அந்த மானை எடுக்க போகும்போது அங்க 2 பேர் வராங்க, டேவிட் அண்ட் ஜேம்ஸ். எங்களுக்கு இந்த மான் கிடைக்குமா, உனக்கு என்ன வேணாலும் தரோம் அப்படின்னு சொல்ல எலி உங்ககிட்ட மருந்து இருக்கான்னு கேட்குறா. நம்ம டேவிடுமே அக்செப்ட் பண்ண மருந்துக்கு பதிலாக மானை கொடுத்துட்டு வேகமா போய் நம்ம ஜோயில சேவ் பண்றான். ஆனா இந்த டேவிடுங்கிறவன் ரொம்ப மோசமான பையன். இவனுக்கு கீழே ஒரு கூட்டம் குளிர்ல அதிக நாட்களா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, சாப்பாடுமே இல்லாத சமயத்துல டேவிட் மனித கறியை இவன் கூட்டத்துக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் வேற வழியே இல்லைன்னு கொடுக்க ஆரம்பிச்சவன் இப்ப சாப்பாடுனாலே மனித கறின்ற மாதிரி அவன் கூட்டத்தை கேனிபிளா மாத்தி வச்சிருக்கான். இப்போ ஜோயல் அண்ட் எலி இருக்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே ஜோயில மனித கறியா மாத்திட்டு எலியை அவன் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வர பாக்குறான். இது புரிஞ்சுக்கிட்ட எலி ஜோயில காப்பாற்ற ஒரு டிஸ்ட்ராக்ஷனை கிரியேட் பண்றான். ஆனா கடைசியில டேவிட் கிட்ட மாட்டிக்கிறான். டேவிடோட கூட்டம் ஜோயில தூக்கிட்டு போக இவன் எலியை அவன் கட்டுப்பாட்டு கீழே அடைச்சு வச்சிடறான். ஜோயில் கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் ஆயிட்டு திரும்ப அவர் கான்சியஸுக்கு வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு பொழந்து கட்டிட்டு நம்ம எலியை டேவிட் இருக்க இடத்த தெரிஞ்சுக்கிறாரு. இந்த பக்கம் அந்த அசிங்க பிடிச்சவன் நம்ம எலியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்க எலி டேவிடோட கையை உடைச்சிடறான். வேற வழியே இல்ல, உன்னையும் மனித கறியை போட்டுறேன்னு சொல்லி எலியை கட்டி போட்டுறாங்க. டேவிட் எலியை வெட்ட வரும்போது நான் இன்ஃபெக்டட், என்ன சாப்பிட்டு நீங்களும் இன்ஃபெக்ஷனா மாற போறீங்களான்னு சொல்லி கொஞ்ச நேரம் டிஸ்ட்ராக்ட் பண்றான். அந்த சமயத்துல பக்கத்துல இருந்த கத்தியை வச்சு ஜேம்ஸோட கழுத்திலே வெட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இந்த டேவிட் பையன் பின்னாடியே வெறி கொண்டு துரத்திட்டு வர எலி டேவிடோட ரெஸ்டாரண்ட்டை எரிக்கிறதோட அவளோட கோவத்தை மொத்தமா டேவிட் மேல இறக்கி கத்தியை வச்சு பயங்கரமா குத்தி 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 கொண்டுறான். ஆல்ரெடி நிறைய சாவை பார்த்த நம்ம எலிக்கு இது ஒரு பெரிய டிராமாவா மாறுது. என்ன பண்றதுன்னே தெரியாம அழுதுகிட்டே வெளியே வந்த நம்ம எலிய அங்க வந்து ஜோயில் காப்பாத்தி ஆறுதல் சொல்லி அவரோட கேர்ல எடுத்துக்கிறார். அண்ட் இந்த இடத்துல தான் நம்ம ஜோயில் எலிய தான் பொண்ணாவே ஏத்துக்கிட்டார். எப்படியோ அங்கிருந்து சால்ட் லேக் சிட்டிக்கு வந்துடுறாங்க. போற வழியில நம்ம ஜோயில் சாராவை எழுந்து 20 வருஷமா நடைப்படமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன், காலை எல்லாத்தையும் மாத்திடுன்னு சொல்லுவாங்க, ஆனா என்ன மாத்தினது நீதான் அப்படின்னு நம்ம ஜோயலோட வாழ்க்கையை எலி எப்படி மாத்தினாங்கிறத சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இதை தொடர்ந்து மேற்கொள்ளணுன்ற அவசியம் இல்ல, நமக்கான வாழ்க்கை ஜாக்சன்ல காத்துக்கிட்டு இருக்கு, நம்ம டாமியோட சேர்ந்து ஒரு நார்மலான லைஃப் வாழலாமேன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு எலி இவ்வளவு தூரம் நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கோம், இதோட கடைசியில என்னதான் இருக்குன்றத பார்த்தலாம், இவங்க அங்க இருக்காங்களா இல்லையான்றதை செக் பண்ணிட்டே போயிடலான்ற மாதிரி சொல்றான். அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்கள சுத்தி ஒரு ஸ்மோக் பாம் போட்டுறாங்க. அவங்க 2 பேருமே அங்கேயே மயங்கி விழுந்துறாங்க. ஜோயில் கண் முழிச்சு பார்க்கும்போது அவர் கண்ணு முன்னாடியே மார்லின் நிக்கிறாங்க. ஜோயில் மார்லினை பார்த்து எலி எங்கன்னு கேட்கிறாரு. மார்லின் அதுக்கு உனக்கு ஒரு நல்ல நியூஸும் இருக்கு, கெட்ட நியூஸும் இருக்கு. நல்ல நியூஸ் என்னன்னா எலியை வச்சு எங்களால வேக்சின் ரெடி பண்ண முடியும், இந்த மனித குலத்தை எங்களால காப்பாற்ற முடியும். ஆனா கெட்ட விஷயம், இந்த வேக்சினுக்காக நம்ம எலி சாகணும். ஏன்னா எலியோட மூளையில இருந்து தான் அந்த வேக்சினை ரெடி பண்ண முடியும். சோ எலி இறந்தாதான் திரும்பவும் மனித குலத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஜோயிலுக்கு கோபமும் பயங்கரமா வருது. ஜோயில் கிட்ட நம்ம மார்லின் உனக்கு எலிய ஒரு 4-5 மாசமா தெரியுமா, நான் அவ பிறந்ததுல இருந்தே கூட இருக்கேன், அவ செத்தாதான் இந்த மனித குலத்தை காப்பாற்ற முடியும்னா அந்த முடிவை நான் எடுக்க தயார், நீ அந்த முடிவை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி நம்ம ஜோயில அனுப்பி வச்சிடறான். ஜோயிலும் ஃபர்ஸ்ட் அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா சாராவோட ஞாபகம்
ஞாபகம் அவருக்கு வர செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அங்க இருக்க எல்லாருமே போட்டு பொளந்து கட்டிட்டு எலியை காப்பாற்ற ட்ரை பண்றாரு. ஏற்கனவே ஒரு குழந்தைய இழந்துட்டேன், திரும்பவும் என் குழந்தைய இழக்க மாட்டேன்னு சொல்லி அங்க இருக்க வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டு ஒன் மேன் ஆர்மியா அங்க இருக்கிற மொத்த இடத்தையுமே காலி பண்றாரு. லிட்டரலா அங்க இருக்கிற எல்லா ஃபயர் ஃபிளைஸுமே போட்டு தள்ளிட்டு ஆபரேஷன் ரூமுக்கு வராரு. அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எலியை ஆபரேட் பண்ண ரெடியா இருக்காங்க. அந்த டாக்டர்ஸை பேச விடாம நெத்தி பொட்டிலே சுட்டுட்டு அங்கிருந்து எலியை தூக்கிட்டு போயிடுறாரு. போற வழியில எலி கண் முழிச்சு ஆப்ரேஷன் முடிஞ்சா வேக்சின் ரெடி பண்ணிட்டாலான்னு கேட்க, உன்ன மாதிரி இம்யூனா இருக்கவங்க நிறைய பேர் அங்க இருக்காங்க, ஆனா யார்கிட்ட இருந்துமே வேக்சின் ரெடி பண்ண முடியல, அதனால ஃபயர் பிளைஸ் உன்னை என்கிட்டயே கொடுத்துட்டாங்க, நம்ம இப்ப ஜாக்சன் தான் திரும்ப போறோம்னு சொல்லி எப்படியோ நம்ம ஜோயில் சமாளிச்சிடறாரு. ஆனா எலிக்கு நம்பிக்கையே வரல. ரெண்டு பேருமே ஜாக்சனை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது எலி ஜோயில பார்த்து, நீ கார்ல சொன்னது உண்மையா? வேக்சினை உண்மையிலே ரெடி பண்ண முடியாதா, இல்ல நீ என்கிட்ட பொய் சொல்றியா? நீ சொன்னதெல்லாம் உண்மையா? என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்னு கேட்க, நம்ம ஜோயிலும் மனசை கல்லாக்கிட்டு உன் மேல சத்தியமா உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம எலியும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் ஜாக்சனை நோக்கி போறாங்க. அண்ட் இதோட சீசன் 1 முடியுது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீரீஸ்ல இருந்த முக்கியமான ஸ்டோரி பிளாட்ஸ் மட்டும் தான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா மறக்காம சீசன் 1 செக் பண்ணி பாருங்க. நீங்க எத்தனை பேர் சீசன் 2க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் ஹேவ் a nice day guys. Bye.